நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஷுவா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகிறேன். தேவசேனை ஜப ஐக்கியத்தின் சார்பிலே ஜீவ வார்த்தை இன் வழியாக உங்கள் யாவரையும் காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் பலப்படுத்துவாராக. இருந்தவாறு கண்களை மூடி நாம் செபிப்போம். நேசிக்கிற தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் நம்முடைய நல்ல பொற்பாதத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த நல்ல வேளையிலும் கூட நற்குணம் இரண்டாவது பாகம். ஆண்டவர் கடந்த வாரத்திலே ரூத்தை குறித்து சிந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ரூத்தினுடைய நற்குணங்கள் மிக சிறப்பாய் காணப்பட்டது என்று வேதத்திலே நாம் சிந்தித்தோம். இப்பொழுது அவளுடைய முந்தின நற்குணத்தை நாம் சிந்தித்தோம். அவள், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அறிக்கை செய்தாள். இப்பொழுது நாம் சிந்திக்கின்ற காரியம் ரூத்து 3ஆம் அதிகாரம். ரூத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். இன்றைக்கு நற்குணம் என்ற தலைப்பிலே இரண்டாவது இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்றோம். போவாஸ் சொல்லுகின்றார், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது என்று கூறுகின்றார். முந்தின நற்குணத்தை கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இப்பொழுது பிந்தின நற்குணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். அன்புக்குரியவர்களே, அந்த வீட்டிலே வாசமாய் இருப்பவர்கள் 2 பேர் தான். 2 பேரும் எவ்வளவு ஐக்கியமாக இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன் மாமி என்ன சொன்னாலோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தாள். இன்றைக்கு நம்ம வீடுகளில் மாமியா வார்த்தையை மருமக கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோன்னா அது இல்லவே இல்லை. அதிகமான குடும்பங்களில் கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க. இந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மாமியாருடைய வார்த்தையை கேட்பதற்கு
மருமகளுக்கு மனசு அதிகமாக இல்லை. டிவி பார்க்குறாங்க, பல காரியங்களை செல்போனில் படங்களை பார்க்கிறாங்க. அதை போலவே தன்னுடைய குடும்பத்திலும் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளும் இப்படியே சிந்திக்கிறாங்க. ஆகையினால தான் இன்றைக்கு பார்க்கிறோம், டைவர்ஸ், விவாக தடைகள், விவாகரத்து இன்றைக்கு குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் அதிகத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? குடும்பத்தில் யார் சொல்லையும் கேட்க மாட்டேன், நான் நினைச்சதான் செய்வேன். இப்படி வாழுகிற வாழ்க்கை ஒரு நாளும் ஓடாது பிரியமானவர்களே. ஆனால் இங்கே இந்த ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். தன் மாமியார் என்ன சொன்னாங்களோ அப்படியே செஞ்சாங்க. நீங்கள் வேத புஸ்தகத்தில், உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, உபாகமம், எண்ணாகமம், யாத்திராகமம், இந்த ஆகமங்கள்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே மோசே செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனோடு கூட பேசின மோசே, தேவனோடு பேச 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 தேவனுடைய சுபாவம் மோசேனுடைய சுபாவத்தோடு கலந்தது. அவனோடு பேச பேச பேச, ஆண்டவரோடு மோசே பேச பேச வேதம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவனாய், பூமியிலே சாந்த குணமுள்ளவனாய் மாறினான். நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க, எகிப்தியனும் இஸ்ரவேலனும் ஒரு நாள் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. ஒரே வெட்டில் வெட்டி மண்ணுக்குள்ள எகிப்தியனை புதைச்சு போட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு கோபக்காரன் பிரியமானவர்களே மோசே. ஆனா அந்த கோபமெல்லாம் தேவனோடு பேச பேச பேச, தேவ சமூகத்தில் உட்கார உட்கார உட்கார, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க சாந்தமாய் மாறினான். எல்லாரும் கல்லை தூக்கி எறிவதற்கு நிற்கிறார்கள். இவன் ஆசரிப்பு கூடார பெட்டியின் முன்பாக விழுந்து ஆண்டவரே என்று விழுகிறான். சுபாவம் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்களா? அவனால் அடிக்க முடியும். சகல சாஸ்திரங்களையும் சகல விளையாட்டுகளையும் படித்த மனிதன் மோசே. ஒன்றையும் செய்யல, ஒன்றையும் எடுத்து விடல. அவன் கல்லை தூக்கி, மோசே எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இறைச்சி வேணும். கல்லை தூக்கு முன்ன ஓடி போய் ஆசரிப்பு பெட்டி முன்பாக போய் விழுந்து, ஆண்டவரே இவர்களை நானா பெற்றேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லி அழுகிறதை பார்க்கிறோம். அப்படியே தேவனோடு பேசி 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 சுபாவம் மாற்றப்பட்டது. அதே போலதான் அன்புக்குரியவர்களே, இந்த நகோமி கூட பேசி 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 இந்த ரூத்தினுடைய சுபாவம் மாற்றப்பட்டது. நீங்க உங்க மாமியார் கூட பேசுறீங்களா? உங்க மாமியார் கூட உட்கார்ந்து பேசி பாருங்க. வயசானவங்க கொஞ்சம் அனுபவங்களை பேசுவாங்க, பேச விட்டு கேளுங்க. இன்றைக்கு கேட்பதற்கு பொறுமை இல்லை. மாமியா பேசினா மருமகளுக்கு பொறுமை இல்லை. எப்படி உன் குணம் மாறும்? எப்படி உன் சுபாவம் மாறும்? எப்படி ஒரு இப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு நீ மாற முடியும்? பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களை குற்றப்படுத்துவது போல நீங்கள் யோசிக்காதீர்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசனையாக சொல்லுகிறேன். உங்க மாமியார் கூட மாமனார் கூட நல்லா பேசுங்க, நல்ல பக்தி உள்ள வார்த்தைகளை பேசுங்க. குடும்பத்தை எப்படி வளர்ப்பதை குறித்து பேசுங்க, பிள்ளைகளின் நிலைகளை குறித்து பேசுங்க, குடும்பத்தை எப்படியெல்லாம் நடத்தலாம் யோசித்து பேசுங்க. இந்த ரூத்து நகோமி என்ன சொன்னாலோ அப்படியே செய்தாள். இந்த வசனம் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னை தொட்ட வசனம். நீங்க வேத புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க. எஸ்தரின் புஸ்தகத்தில் மொர்தெகாய் எஸ்தருக்கு என்ன கற்றுக் கொடுத்தானோ அதை மட்டும்தான் பேசினாள். அப்படி பேசினபடினால அந்த எஸ்தருடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்த்தப்பட்டது பார்த்தீங்களா?
அதே போலதான் அன்புக்குரியவர்களே, இந்த நகோமி இந்த எஸ்தர் இந்த ரூத்துக்கு என்ன சொன்னாலோ அதன்படி அதை மட்டும்தான் செஞ்சா. இவளுடைய பிந்தின நற்குணம் இன்னும் கூட ரூத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இங்கே போவாஸ் சொல்லுகிறா, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு ஆக செய்தது எல்லாம் எனக்கு சொன்னார்கள். எவ்வளவு அன்பான மகள் ரூத்து. புருஷன் மரணம் அடைஞ்சிட்டாரு, இனிமே இவளுக்கும் நமக்கும் எந்த ஐக்கியமும் இல்லைன்னு விட்டுட்டு போயிருக்கலாம். குழந்தை வேற இல்லை, எதுவுமே இல்லை, வாழ்க்கைக்கு எந்த பிடிதரமும் இல்லை. இவா யாரோ நான் யாரோன்னு போயிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் புருஷன் இறந்த பிறகு உன் மாமியாருக்கு நீ செய்த எல்லாவற்றையும் விவரமாய் என்னிடத்துல சொன்னாங்க. மக்கள் சொன்னாங்க. எவ்வளவு கரிசனையாய் மாமியா கூட எவ்வளவு கரிசனையாய் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. புருஷன் இறந்த உடனே இன்றைக்கு வீடுகளில் என்ன நடக்கு? மாமனார் மாமியார் வீட்டுக்கு அந்த மருமகள் வருவதே இல்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அவர்களுடைய அன்பை புரிந்து கொள்ளணும், அவர்களோடு கூட ஐக்கியமாய் இருக்கணும். முடிந்தால் அவர்களோடு நீங்கள் அவர்களுடைய நல்ல ஆலோசனையின்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்க குடும்பம் வாழையடி வாழையாய் வளரும் பிரியமானவர்களே. இங்கே இங்கே அவளுடைய பிந்தின நற்குணம், புருஷன் இறந்த பிறகும் கூட மாமியாளை விட்டு போவதற்கு அவளுக்கு மனசு இல்லையா. அவள் அதுதான் அந்த பிந்தின நற்குணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என் கூட ரொம்ப அதிகமாய் எடைப்பட்டா. எந்த மருமகளாவது எந்த மாமியாட்டையாவது இவ்வளவு விவரமா பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்படி பேசினா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு பார்க்கிறோம், பிள்ளைகள் திருமணம் முடித்த உடனே ஏதாவது ஒரு பெரிய ஊர்ல போய் நல்ல 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் வாடகை கொடுத்து போய் உட்கார்ந்து சுகமாய் நல்ல பலமாய் வாழ வேண்டும் என்று தனியாக போகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். மாமா மாமியார் கூட பேசுவதில் மிக மிக குறைத்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த அருமையான மகள் சொல்லுகிறாள், அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள். நீ போனியே, வேலைக்கு போனியே, நெல் கதிர்களை பொறுக்குவதற்கு போனியே, உன்னுடைய செய்தி என்ன? அவள் சொல்லுகிறாள், அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். ஒன்றையும் மறைக்காம பேசுகிற நல்ல குணம் அந்த ரூத்தினுடைய சுபாவம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய வாழ்க்கையில் அநேக பேருடைய வாழ்க்கையில்
இப்படி மறைக்காம பேசுகிற சுபாவம் இல்லை. அப்படி மறைத்து மறைத்து பேசுகிறபடியினால தான் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ முடியல பிரியமானவர்களே. இந்த ரூத்தினுடைய சுபாவத்தை யோசித்து பாருங்க. மாமியாட்ட சொல்றா, எல்லாத்தையும் சொல்றா, விவரமா எடுத்து சொல்லுகிறார். அவர் போவாஸ் இப்படியெல்லாம் சொன்னாரு, இப்படியெல்லாம் என்னை வாழ்த்தினாரு, இங்கே இருன்னு சொன்னாரு, என் வேலைக்காரர்களோடு கூட இரு என்று சொன்னா, அவர்கள் தங்குகிற இடத்திலே தங்கிக்கொள் என்று சொன்னா, அவர்கள் குடிக்கிற தண்ணீரை குடி என்று சொன்னா, எல்லாவற்றையும் விவரமாக விவரித்து சொன்னாள். விவரித்து சொன்னாள். விவரித்து சொன்னாள். அநேக வீடுகளில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பேச்சே கிடையாது, பேச்சே கிடையாது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மருமகா இன்றைக்கு எத்தனை வயசுல இருக்காங்களோ அதே போலதான் அந்த மாமியாரும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அந்த வயசை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அந்த வயசுல இவங்களும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு கையில சுருக்கு விழுந்து கண்ணு சரியா தெரியாம சரீரம் வலுவிழந்து நடக்க முடியாம இருக்கும்போது உனக்கு மாமியால பார்த்த உடனே அற்பமா தெரியுதா? அற்பமா தெரியுதா? நீயும் இதே போல ஒரு 20 வருஷத்துல மாறுவங்கிறத மறந்து போகாதே. 20 வருஷத்துல அப்படித்தான் நாம மாறுவோம். வாழ்க்கை சக்கரம் சுற்றி சுற்றி வரும். சுற்றி வரும்போது என் அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் ஜாக்கிரதையாய் ஆண்டவரை பின்பற்றணும் பிரியமானவர்களே. இந்த ரூத்தினுடைய குணத்துல எவ்வளவு சிறப்பான குணம் அவட்ட இருக்குன்னு பாருங்க. மாமியா கூட நல்லா பேசுறாங்க. மாமியா என்ன சொன்னாலும் அதையே செய்தாங்க. மாமியா கிட்ட எல்லா விவரத்தையும், வேலைக்கு போன இடத்துல நடந்த எல்லாவற்றையும் விவரமா சொல்றாங்க. இப்படி இருந்தபடியினால தான் இந்த ரூத்தினுடைய சந்ததி ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு சந்ததியாய் மாற்றப்பட்டது பிரியமானவர்களே. நீங்க உங்க மாமியார் கூட நல்லா பேசுங்க பிரியமானவர்களே. மாமியார் கூட நல்லா பேசுங்க பிரியமானவர்களே. மனமிட்டு பேசுங்க பிரியமானவர்களே. வேதம் அதைத்தான் அங்கீகரிக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் அதைத்தான் அங்கீகரிக்கிறார் பிரியமானவர்களே. இப்படி வாழ்ந்தா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் பிரியமானவர்களே. பெரியோருடைய ஆலோசனை, பெரியோருடைய ஆசீர்வாதம், பெரியோருடைய கண்காணிப்பில் உங்க குடும்பங்கள் இருந்தா மிக சிறப்பாக இருக்கும் பிரியமானவர்களே. நம்ம குடும்பங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க? உங்களுடைய யோசனைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம இருந்தவாறு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ரூத்தை போல என்னையும் மாற்றுங்க. அவட்ட இருந்த சுபாவத்தை எனக்கு தாங்க. அவங்களை போல நானும் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம்மா. இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் உடைய நல்ல சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். ரூத்தை போல, ரூத்தினுடைய சுபாவத்தை போல, அவளுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் மிக சிறப்பாயிருந்தது, உத்தமமாயிருந்தது என்று போவா சொல்வதை நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. அப்படியே நாங்களும் மாற, எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாய் இருப்பதற்கு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை சரியாய் கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.